அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். கடந்த சில மாதங்களாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளவியல் நிபுணர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து தொடராக எங்களோடு இணைந்திருக்கின்றார். முதல் அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நல்லது, சிறப்பு. நீங்கள் தொடராக எங்களோடு இணைந்திருந்து தகவலை தருவது மிக மிக மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றும் நாங்கள் வளமையாக ஒரு படிமனையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். சிறு வயதில் இருந்து மற்ற சிறப்பு குழந்தைகள் என்று சொல்லி படிமனையாக அவருடைய சிறு வயதில் பள்ளி சேர்ந்த காலங்கள், அதற்கு பிறகு 10 வயது, 12, 15 வயது என்று சொல்லி ஒரு படிமனையாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டமாக, போன வாரம் பார்த்ததனை தொடர்ந்து பார்க்க வேண்டிய கட்டமாக, இந்த பிள்ளைகள் உயர்கல்வி காலத்திலே காதல் வயப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அல்லது படிப்புக்கான இடையூறுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் தொழிற்கல்வியோ அல்லது பல்கலைக்கல்வியோ கற்றுக்கொண்டு இருக்கிற காலமும் அது முடிகிற காலமும் தான் இப்போ இன்றைக்கு நாங்க கவனிக்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள வயதை பொறுத்தவரையில 19 இருந்து இல்ல 18 இருந்து 23 வயது 24 வயது வரையும் இந்த காலகட்டத்தை நாங்க எடுத்து பார்க்கலாம். அவர்கள் ஒரு சொந்த காலில் நிற்கக்கூடிய தளத்துக்கு ஓரளவுக்கு வந்து விட்டார்கள். 100% என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அது பல காரணங்களால அது அமைகிறது. ஒன்று உருவத் தோற்றங்கள் எல்லாம் வளர்ந்த ஆணுக்குரிய பெண்ணுக்குரிய செயல்பாடுகள், அதுக்குரிய அம்சங்களோட அவர்கள் இருக்கிறார். 2வது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட அவர்கள் தாங்கள் வளர்ந்த பிள்ளைகள் என்ற ரீதியில தான் அவர்கள் மற்றவையோட கதைக்கிறதோ, மற்றவைய வாழ்த்து சொல்றதோ, மற்றவைய சுகம் கேட்கிறதோ, அல்ல மற்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்கிற கவனிப்புகள், அல்லது அவர்கள் இவர்களை சுகம் விசாரிக்கிறது அல்லது இப்படி எதுவும் விசாரணைகள் செய்வது என்று சொன்னாலும் மற்றவர்களும் இவர்களை பெரிய ஆக்களாக நினைச்சுதான் கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த பக்கத்தால சமூக அங்கீகாரம் இவர்களுக்கு கிடைக்குது. சமூகம் கூட இவர்களை வளர்ந்தவர்களாக, குடும்பத்துல ஏற்கனவே அவர்களை வளர்ந்தவர்களாக வைத்திருப்பார்கள். ஆனா சமூகத்துல உள்ளவர்களும் இவர்களை வளர்ந்தவர்களாக வைத்திருக்கிறார்கள். அப்ப அடுத்தது 3வது இப்ப இவர்களுடைய தொழிற்கல்வியோ அல்லது பல்கலைக்கல்வியோ இதுகள் முடிவுக்கு வந்திருக்கும் அல்லது முடிய போகிற, இப்ப கடைசி 1 வருஷம் அல்ல 1.5 வருஷம் தான் இருக்கும் அதை முடிச்சு கொள்றதுக்கு இல்லையா. அப்ப அந்த தொழிற்கல்வியல் பல்கலைக்கழக கல்விகள் எல்லாம் முடிவுக்கு வர்ற காலகட்டமாக இருக்கு இல்லையா. அப்ப இந்த முடிவு காலகட்டம் வரைக்கும் இப்ப இந்த காலத்துல எல்லோருக்குமே ஒரு செயல்பாடு நடந்திருக்கும். என்னன்னு சொன்னா, அதாவது தொழிற் சந்தைக்கு எப்படி போவது, எங்க போய் தொழில் தேடுவது, எங்க போய் தொழிலை எடுத்துக்கொள்வது, இந்த விஷயங்கள் இந்த மேலத்தேச நாடுகள்ல உள்ள தொழிற்கல்வியல் பல்கலைக்கழக கல்வி நடக்கிற அந்த கடந்த கடைசி வருஷ காலகட்டங்கள்லயே அது ஆரம்பிச்சிருவார்கள். சில இடங்களுக்கு இப்ப சில தொழிற்சாலைகளுக்கோ அல்லது அந்த அவர்களுடைய கல்வி சம்பந்தமான தொழில் ரீதியாக வேலை செய்கிற நிறுவனங்களுக்கோ இவர்களை அனுப்பி அங்க போய் தொழிலை கற்றுக்கொண்டு வாருங்க, அங்க என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டு வாருங்க என்று சொல்லி அனுப்புற பழக்கம் இங்க மேற்கத்திய கல்வி முறையில அது ஒரு பகுதியாக இருக்கு. பல பிள்ளைகள் அதிட்டம் செய்தவர்கள் அவர்கள் அந்த கடைசி வருஷத்துல இருக்கும் போதே பல நிறுவனங்கள் இவர்களை உங்களோட படிப்பு முடிச்ச உடனே எங்கள்கிட்ட வேறுங்க, உங்களுக்கு படிப்பு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு வேலை இங்க காத்திருக்கு, நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கோம். தொழில் நிச்சயப்படுத்தப்படுகின்ற அல்லது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுகள் எல்லாம் இங்க உருவாகும். இந்த தொழில் சந்தை என்று சொல்றது மிக அழுத்தமாக நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஏனென்று சொன்னா, இந்த தொழில் என்று சொல்ல கல்வி மாத்திரமல்ல, இந்த தொழில் என்ற ஒன்றுக்கு வரும்போதுதான் ஒரு ஆணோ பெண்ணோ தான் முழு மனிதன் என்றதை உணர்கிறார். அவர்களுக்கு மாத சம்பளம் என்ற ஒரு விடயம் பொருளாதார ரீதியாக அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஏன்னா பொருளாதாரம் என்று சொல்றதுதான் ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்குறதும் அரை மனிதன் ஆக்குறதும் மனிதன் ஆக்குறது எல்லாமே இந்த பொருளாதாரம் தான் இல்லையா. இப்ப உதாரணமாக இந்த பொருளாதார விடயத்திலே இப்ப எங்களுடைய 2வது 3வது சந்ததி இவர்கள் மிகவும் அதிட்டம் செய்தவர்கள்.
சரியான அதிட்டம் செய்தவர்கள். இப்ப நாங்கள் எங்கட முதலாவது சந்ததிய இவர்களோட ஒப்பிட்டு பார்க்க இப்ப எங்கட முதலாவது சந்ததியில அதிட்டம் செய்த சில ஆட்களுக்கு தான் அந்த நல்ல தொழிற்சந்தையில நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா. இப்ப உதாரணமாக இப்ப நாங்க தமிழீழ எங்கட பின்பக்கத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, பல ஆண்கள் அல்ல பல பெண்கள் ஒரு ஒழுக்கமான மாத சம்பளம் உள்ள தொழிலுக்கு போற வாய்ப்புகள் அங்க விலை குறையும். கன இடங்களிலே கிட்டத்தட்ட அரைவாசி பேரோ அல்லது 3-2 விதமான ஆட்களோ நாங்க எங்கட பரம்பரையான தளத்துக்குள்ள இருந்தான் வேலை செய்யறோம். அது கமத்தொழிலா இருக்கலாம், கடல் தொழிலா இருக்கலாம், அல்லது மேசன் வேலையா இருக்கலாம், தச்சு வேலையா இருக்கலாம். இந்த தொழில்கள் எல்லாம் அங்க பரம்பரையாக நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ள செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த வட்டத்துக்குள்ளேதான் பல பேர் தொழில் தங்களுக்கு தாங்களாகவே உருவாக்கி அல்லது பெற்றோரிடமிருந்து அதை தங்களுக்கு பெற்று அதை அங்க வாழ்ந்து வந்த நாங்கள் இல்லையா? அது ஓரளவுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இந்த பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அவர்களுக்கு அந்த வருமானம் எல்லாமே இருக்குன்னு சொல்ல. ஆனா எங்களுடைய பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில அவர்கள் கூடுதலாக இந்த தொழிற்சந்தைக்கு வருவது கிடையாது. அவர்கள் தொழிற்சந்தை இல்லாம அந்த வீட்டிலே அவர்கள் தங்களோட பெற்றோரால அல்லது தாய்மாரால அல்லது சுற்றத்துல உள்ள ஆட்களால அவர்கள் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். நீ குடும்பத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, குடும்பம் நிறுவனத்தை நீ எப்படி பொறுப்படுத்தி நடத்துறது, இதுதான் அவைக்கு கிடைக்கிற பயிற்சிகள். ஆனா இப்ப தற்காலத்துல அங்கேயும் பொம்பளை பிள்ளைகள் இப்ப மேற்கு தேச நாடுகள் மாதிரி படிச்சு வேலை செய்து தொழிற்சந்தைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு வந்துடுது. ஆனா இப்ப நான் இதுல சொல்லி கொண்டு வர்ற விஷயம் இப்ப 70ஆம் 80ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்துல உள்ள விடயத்தை நான் இதுல கூறிக்கொண்டு வரேன். அப்ப அந்த இதுல எங்களுக்கு அங்க ஆண் பெண் என்ற பிரிவு ஒன்று அங்க இருக்கு பொருளாதார ரீதியாக. அப்ப அந்த பொருளாதார ரீதியாக உதாரணமாக இப்ப நாங்க சில குடும்பங்களின் பின்னணியை நாங்கள் ஊர்ல பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு அப்பா அம்மாவின் வருமானம் அல்லது அப்பாவினுடைய வருமானத்திலே கிட்டத்தட்ட 6 பேர்ல இருந்து 8 பேர் வரையும் தங்கி இருந்தவை. இப்போ அந்த வீட்டுல உள்ள கணவன் மனைவி அவைக்கு 4 பிள்ளை இல்ல 3 பிள்ளை இவைகள் இருந்தால், அல்லது அப்பாவின் அப்பாவோ அல்லது மனைவியின் பெற்றோரோ யாராவது ஒரு குடும்பத்தோட இவர்கள் இணைந்து இருப்பார்கள் இல்லையோ. ஏன்னா அங்க 3 சந்ததி ஒரு வீட்டுல வாழ்ற முறையில தான் நாங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்ப இங்க மேல தேச நாடுகள் மாதிரி ஒவ்வொரு சந்ததியும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ இல்லைன்னா, 3 சந்ததி அல்லது சில இடங்கள்ல 4 சந்ததி கூட ஒரு வீட்டிலே தான் நாங்க வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? அந்த விதமாக அங்க வளர்ந்து கொண்டு வர்ற அந்த காலகட்டத்துல இந்த பெண்பள பிள்ளைகள் கூடுதலாக தங்களுக்கு எதிர்காலத்துல தான் தன் பேர்ல எப்படி தன் குடும்பத்தை தனக்கண்டு கிடைக்கிற ஒரு கணவனை எப்படி அவரோட சேர்ந்து கூட்டாக வாழ்க்கைய வாழ்றது, எப்படி கூட்டாக வாழ்ந்து குழந்தை சந்ததிகளை பெருக்கிறது, அல்லது அவர் கொண்டு வர்ற பணத்தை வச்சு அந்த பணத்தை எப்படி பெரிதாக்குறது, அதை வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி என்று முதலிட்டு. இப்ப உதாரணமாக அந்த பெண்களை பொறுத்தவரையில கோழி வேண்டி வச்சு வளர்க்கறது, ஆடு வேண்டி வச்சு வளர்க்கறது, இப்படி பல சின்ன விஷயங்களுக்கு ஊடாகவே கணவன் கொண்டு வர்ற காசை பெருக்கி எடுத்துடுறார்கள் இல்லையோ. பல பெண்கள் அந்த கிராமத்திலேயே பெரிய பேர் போன ஆட்களாக வந்துடுறார்கள். அவர்களுக்கு பெரிய பேர்கள் கூட அங்க கிடைக்கிறத நாங்களுக்கு பார்த்திருக்கோம் இல்லையோ. ஆனா இப்ப இங்கத்தைக்கும் அங்கத்தைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்கட ஊர்ல நாங்க வீட்டுல ஒரு சின்ன பொழுதுபோக்காக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இங்க மேல தேச நாடுகள்ல இல்லாம பண்ணப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இப்படியான சின்ன வளர்ப்புகள் கூட இங்க அது செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துல நாங்க வாழறோம் இல்லையோ. ஏன்னா இங்க பெரிய பிளாட்ஸ்கள் பெரிய இதுகள்ல தான் நாங்க வீடுகள் வாடகைக்கு எடுத்து வாழ்றோம் என்ன. அப்ப அங்க கோழி வளர்க்கவோ ஆடு வளர்க்க இதுகளுக்குரிய நிலங்கள் புலங்கள் இதுகள் இருக்கிறது கிடையாது என்ன. 2வது முட்டையோ கோழியோ இதுகள் எல்லாம் பெரிய பெரிய பண்ணைகள் நடத்துறவர்கள் தான் அதை செய்கிறார்கள். அப்ப இந்த பெரிய பண்ண தொழிலாக இப்ப நாங்கள் அங்க ஊர்ல செய்த சின்ன விஷயம் எல்லாம் இங்க பெரும் பண்ணைகளாக இருக்கு.
அப்ப பெரும் பண்ணைகளாக இருக்கிறபடியால அது ஆடா இருக்கலாம், பண்டியா இருக்கலாம், மாடா இருக்கலாம், கோழிய எல்லாமே நல்ல தரமானதாக சூப்பர் மார்க்கெட்டுகள் அந்த பெரிய கடைகளிலே கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்கிறார்கள். அங்கே எல்லாமே இலவசமா வேண்டக்கூடியதா இருக்கிறபடியால இப்ப இங்க வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது கட்டாயமான சட்டப்படி அல்ல, அந்த சமூகத்தில் உள்ள சூழலால இங்க நாங்க நிர்பந்திக்கப்படுகிறோம். எல்லாருமே ஒரு தொழிலுக்கு போகணும், படிச்சு அந்த படிச்ச குவாலிபிகேஷன் அந்த தகுதியை வச்சு அதுக்குரிய வேலைகளுக்கு இங்க போகணும் என்ற முறையில தான் இந்த சமூகத்தின் தற்போதைய நிலை இருக்குங்க. அப்ப இதனால இங்க உதாரணம் முதலாம் சந்ததியில வந்து நாங்க பல பேர் வந்து தொழிற்சந்தைக்கு போகாமலே நாங்கள் வந்து ஓய்வூதியங்கள் இப்ப எங்களோட உடல்நிலையில இங்க வந்து சரியா இணைய இல்லை இங்க இல்லையா. அதனால அவர்கள் வந்து வயதுக்கு முந்தின காலத்து பென்ஷன்கள் இதுகளை கொடுத்து பழைய முதலாவது சந்ததியை வைத்திருந்தவர்கள். ஆனா இந்த இரண்டாம் சந்ததியை வந்து அப்படி ஒரு தரம் விடவும் இல்லை, அந்த இரண்டாம் சந்ததி பிள்ளைகளை ஒரு தரம் அதுக்கு போக விரும்பவும் இல்லை. அவர்கள் எல்லாரும் நல்ல திடகாத்திரமாக நல்ல முயற்சியோட படிச்சு முன்னுக்கு தான் வந்து கொண்டு இருக்கின்றார். அப்ப இதனால இங்க வந்து பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு வித்தியாசம் இங்க நடக்கணும்னு சொன்னா, ஊர்ல வந்து ஒரு பெண்ணென்று சொல்றவள் கணவனுடைய வருமானத்துல தங்கியிருந்து அந்த வருமானத்தை வளர்த்தெடுத்து செயல்பட்டு கொண்டு வந்தவர். இங்க வந்து இருவருக்குமே தொழில் கிடைத்து இருவருமே வருமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக இதை வந்து நாங்க மேலோட்டமாக நாங்கள் கதைப்போமா இருந்தோம், அடுத்த முறைக்கு இதை ஆழமாக பார்க்கலாம். மேலோட்டமாக கதைப்போமே என்று சொன்னா இங்க வந்து சோடி சேர்தல், இப்ப நீங்க சொன்ன மாதிரி காதல் என்று சொல்லப்படுற விடயங்கள் அல்லது கணவன் மனைவியாக சோடி சேர்தல், இந்த சோடி சேர்தல் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கட ஊர் மாதிரி அது சொந்தங்கள் பந்தங்கள் 13 பொருத்தங்கள் பார்க்கிறதுகள், சாத்திரம் பார்க்கிறதுகள், கிரக நிலைகள் பார்க்கிறதுகள், திருமண பொருத்தங்கள் பார்க்கிறதுகள் என்று சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இங்க வந்து அடிபட்டு போகுது. அதாவது அதுக்குரிய பெரிய முக்கியத்துவம் இங்க வந்து கிடையாம போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் ரெண்டுமே தாராளமாக படிச்சிருக்கார்கள், குவாலிபிகேஷன் இருக்கு, அவர்களுக்கு தகுதி இருக்கு, வேலையில போய் எந்த பெரிய வேலையில போய் இணையறது ஒன்று. 2வது வந்து தாராளமான பொருளாதாரம் கிடைக்குது. அவர்களுக்கு வந்து தாராளமான பொருளாதாரம் அவர்களுக்கு கிடைக்கிறபடியால இந்த சாத்திரங்கள் இதுகள் எல்லாம் நம்ப வேண்டிய தேவையில்லை, சாத்திரங்கள் இதுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவைகள் இல்லை. 3வது அவர்கள் எடுத்த பாடசாலை கல்விகள் எல்லாமே விஞ்ஞான கல்விகள். அந்த விஞ்ஞான கல்வி என்று சொல்றது வந்து இந்த பழைய கால, இப்ப நாங்க வந்து நம்பிக்கைகளை வச்சுதான் நாங்க வாழ்றோம். இப்ப எங்கட தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில வந்து அது கடவுளா இருக்கலாம், பேயா இருக்கலாம், பிசாசா இருக்க, எல்லாமே நம்பிக்கை, ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. அது விஞ்ஞான ரீதியாக அது உண்மை என்று சொல்லி அதை நாங்க எடுத்து காட்டலாம், அதை ப்ரூவ் பண்ணி காட்டலாம், அது இல்லையா. ஆனா அதை நம்புறவருக்கு அது உண்மை. அதை நம்பி கடவுள் அண்டோ பேயண்டோ இதுல நம்பி அந்த நம்பிக்கையில வாழ்றவர்களுக்கு வந்து அது வந்து உண்மையாக இருக்கு. அப்ப இந்த நம்பிக்கைகள் இவைகள் வந்து இந்த 2வது 3வது ஜெனரேஷனுக்கு வர்றது மிக மிக குறைவா இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் படிச்சு கொண்டு வர்ற பாடசாலை இந்த அவர்கள் படிச்சு வந்த அந்த பாட திட்டங்கள்ல வந்து எல்லாமே காரணம் காரியம். அதாவது இப்ப விஞ்ஞானம் என்று சொன்னா என்ன நிகழ்வுக்கும் காரணம் இருக்கும், காரணம் இல்லாம எதுவும் நடவாது. அப்ப அந்த காரணம் காரியம் என்ற அந்த ஒரு அளவையல் லாஜிக் என்று சொல்றது இல்லையோ, அந்த காரண ரீதியாகத்தான் இவர்களின் படிப்புகள் கல்வியல் எல்லாமே இருந்தது. அப்ப அதனால அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே காரண காரிய ரீதியாகத்தான் சிந்திச்ச பழக்கம். ஆனா இப்ப நாங்கள் நம்பிக்கைய வச்சு வாழ்ற சனத்துக்கு வந்து காரணம்டா என்னன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கடவுள். இப்ப நல்லதண்டா கடவுள், கூடாதண்டா பேய், இது மாத்திரம்தான் எங்களுக்கு காரணம். ஒரு பள்ளிக்கு நன்மையோ தீமையோ நடந்தா இந்த கொள்கை கூடாகத்தான், அதான் பேயியல் கொள்கை, கடவுள் கொள்கை, 2 பெரிய கொள்கை வச்சுக்கிறோம் எங்கட சமூகத்துல இல்லையோ. அப்ப எங்கட வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் அல்லது ஒரு நிகழ்வுகள் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாங்க விளக்கம் சொல்ல விழிக்கிறது வந்து நன்மை என்று சொன்னா அது வந்து
கடவுள் கொள்கை என்று சொல்லப்படுற அந்த பக்கத்துக்கு போறோம். ஆனா தீமை என்று சொன்னா ஏதாவது நோய்கள் நொடிகள் இப்படியான விஷயங்கள் என்று சொன்னா நாங்கள் இந்த பேயியல் கொள்கைகள், அதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனை, அது விளங்கப்படுத்திருக்கிற கொள்கைகளை சொல்றோம். ஆனா இங்க உதாரணமாக இப்ப இந்த மேற்கு சமூகத்துல வந்து இந்த ரெண்டு கொள்கைகளும் வந்து அது கடந்த காலத்துக்குரிய வரலாற்றுக்குரிய விஷயமாக வச்சுக்கிறார். அதை எள்ளி நகையாடி அதை பரிகாசப்படுத்தி அதை இல்லாம பண்ணல. அதாவது உதாரணமாக கம்யூனிச நாடுகள் என்று சொல்லப்படுற இடங்கள்ல வந்து கோயில்களை இடிச்சு இதுகளை இடிச்சு அவங்க பெரிய குழப்படி செய்தாங்க இல்லையா? அந்த பேயியல் கொள்கைகள் கடவுள் கொள்கையை இல்லாம பண்றதுக்காக அவங்களே அதை நிர்பந்திச்சாங்க. என்ன ஆனா இங்க மேலத்தை சேர்ந்த மேற்கு நாடுகள்ல வந்து அப்படி நிர்பந்திக்கல. இப்ப அவர் ஒவ்வொரு தரம் தங்கட விருப்பத்துக்கு தக்க மாதிரி அந்த நம்பிக்கையில வச்சிருக்கலாம் அல்லது விடலாம், அதை நம்பலாம் நம்ப அதவே சுதந்திரம். அதுக்குள்ளே அவர்கள் வந்து இந்த அரசாங்கங்கள் வந்து பெருசாக இங்க தலையிட்டது கிடையாது. ஆனா இந்த இடங்களிலே வந்து விஞ்ஞான ரீதியாக இவங்கள் கற்று கொடுக்கும் போது அவர்கள் வந்து எல்லா விதத்திலையுமே அந்த விஞ்ஞான காரணம் காரியம் ஒன்று ஒரு காரணம் இருந்தா தான் இந்த காரியம் நடக்கும். அல்ல ஒரு காரியம் நடந்துட்டு என்று சொல்லி சொன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை நாங்க தேடி பிடிக்கணும். பல்கலைக்கழக ஆய்வுகள் அல்லது ஆய்வுகள் செய்யறது என்று சொல்லி சொன்னா பல நிகழ்வுகளை காரணங்களை கண்டுபிடிக்கிறதான் அது இந்த முக்கியமான அம்சம். அப்ப அந்த காரணங்கள் இதுல நேரடியாக விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிறபடியால பிள்ளைகள் வந்து அதுக்குள்ள போறது கிடையாது. அப்ப இது இந்த காலகட்டத்துல இந்த பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலாக நாங்க இங்க வந்து சோடி செய்யறது, ஆண் பெண் இணைதல் அல்ல குடும்பமாக அல்ல கணவன் மனைவியோ அல்ல காதலும் காதலையோ இந்த இணைதல் என்றதை நாங்க பார்க்கும்போது கூடுதலாக ஒரு துறையில படித்தாக்கள் இணைகிறது கூட சந்தர்ப்பம் இருக்கு. டாக்டராக படிச்சவர்களோ அல்லது டாக்டர் அட்வொகேட் என்ன தொழிலா இருந்தாலும் கம்பெனியில போய் இப்ப வேலை செய்யறதுக்கு படிச்ச கம்ப்யூட்டர் இப்படி பல துறைகள் இன்றைக்கு இருக்கு எங்கட மக்கள்கிட்ட. அந்த துறைகள்ல இருக்கிறவர்கள் வந்து கூடுதலாக அந்த துறைகளுக்குள்ளேயே தங்களுக்குரிய சோடிகளை கண்டுபிடிக்கிற தன்மை கூடுதலாக இருக்கு. ரெண்டாவது வந்து இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமாக பாடசாலையில படிச்சுட்டு வரும்போது அல்லது பெரிய வகுப்புகள் படிக்கும் போது அந்த நேரத்தில் ஒண்டா இணைஞ்சு பல வீட்டு பாடங்களை ஒண்டா சேர்ந்து செய்து அப்படியான உறவுகளுக்கு ஊடாகவும் சோடி சேர்ற தன்மைகள் வந்து இருக்கு. அடுத்த வந்து மிக மூன்றாவது இப்ப உதாரணமாக முதலாம் சந்ததியிட்ட இருந்து இந்த இரண்டாம் சந்ததி பல இடங்கள்ல தப்பேலாம். முதலாம் சந்ததியின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அவர்கள் தப்பேலாது இல்லையா? அப்படியான இடங்களிலே வந்து கல்யாணங்கள் பேசப்பட்டு தான் செய்யப்படுது. அந்த நாங்க முதல்ல வந்து சொன்ன மாதிரி 13 பொருத்தம் பார்க்கறது, அந்த குறிப்பு பார்க்கறது, கிரகங்கள் பார்க்கறது, இப்படியான பல விஷயங்கள் வந்து பார்த்து தான் செய்யப்படுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இங்க பல பேருடைய நம்பிக்கைகளை பொறுத்தவரையில வந்து பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ வயதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைகளை வந்து 22, 24க்கு மேல வச்சிருக்க கூடாது, ஆம்பளை பிள்ளைகளை 28, 30க்கு மேல வச்சிருக்க கூடாது. அந்த ஒரு வாய்ப்பாடும் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த வாய்ப்பாடு எங்க ஊர்ல இருந்து நாங்க கற்றுக்கொண்டு வந்த வாய்ப்பாடுகள் இல்லையா? ஆனா இங்க இங்க ஒரு சில பிள்ளைகளை அதுக்காக பெரிய அளவில் இல்லை, ஒரு சில பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து கூடுதலாக தாங்கள் சொந்த காலில் நின்று உழைச்சு சம்பாதிச்சு அதை சேமிப்பொண்ட உருவாக்கி அந்த சேமிப்பு ஒன்று வரும் மட்டும் திருமணங்கள் இதுகள் என்றதை பிற்போட்டு கொண்டு போகிறார்கள். அது இந்த மேலத்தேச சமூகத்துல வந்து அது அவர்களுடைய ஒரு பண்பாகவே அது இருக்கு. பிந்தி கால போக விட்டு செய்யற திருமணம் செய்யறது இருக்கு. ஆனா அதுக்கு பதிலாக அவர்கள் வேற மேட்ரீடுகளை வச்சுக்கிறார்கள். உதாரணமாக அந்த டேட்டிங் என்று சொல்றது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி காதலன் காதலியாக இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, தனிச்சிருக்கு, இப்படி கன மாடல்கள் வச்சிருக்கிறார்கள் இல்லையா? அந்த மாடல்களுக்கு எங்கட சமூகத்துக்குள்ள நாங்க இன்னும் அதுக்கு போதிய அளவு விட்டு கொடுப்புகள் இன்னும் கொடுக்கல. அது எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. முதலாவது சந்ததி எங்களுக்கு வந்து அதை சீரணிச்சு எடுத்துக்கொள்றது வந்து கஷ்டமாக இருக்கு. அது நியாயமானது, அது நான் பிள்ளை என்று சொல்லல, அது நியாயமானது. ஆனா 3வது 4வது சந்ததி வரைக்கும் அப்படியான கட்டுப்பாடுகள் இறுக்கங்கள் வந்து நுகைந்து விலகி போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கு. எதிர்காலத்துல அதுகள் இருக்கலாம். ஆனா தற்போது வந்து கூடுதலாக இந்த 3-4 வகையான முறையில தான் இப்ப வந்து இந்த சோடி சேர்ற இந்த தன்மைகள் வந்து
கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் இந்த 18 இருந்து 24, 25 வயது வரையும் இடையில நடக்கிற இந்த காலத்துல நாங்க கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த வயதுக்கு உரியவர்கள் பெரிய பார்க்கல இவர்கள் உதாரணத்துக்கு உயர்கல்வியை படித்து முடித்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது மாதிரி வேலை வாய்ப்பு தேடுகின்ற நேரங்களில் இவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் மிகவும் அருமையான ஒரு விடயத்தை தொட்டு சொல்றீங்க. உதாரணமாக இங்க வேலை கிடைக்குது என்றது இங்க இயற்கையாக இருக்குது அல்லது சுலபமாக இருக்கு. அதுக்கு மேற்படிப்பு இந்த தொழிற்கல்வியோ அல்லது பல்கலைக்கழக கல்வியோ கற்றவர்களுக்கு வலை இலகுவாக வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கு. ஆனா இந்திய தற்கால வேலை சந்தை வேலை நடைபெற இடங்கள் இப்ப உதாரணமாக இப்ப டென்மார்க்கை பொறுத்தவரையில நான் சொல்லுவேன். இப்ப டென்மார்க்கை பொறுத்தவரையில 2000ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்த ஒரு அன்பு தன்மையான ஒரு மனித தன்மையான ஒரு ஓய்வு தன்மையான ஒரு அமைதி தன்மையான இந்த தொழில் வேலை செய்யற இடம் இன்றைக்கு இல்லை. இப்ப உதாரணமாக அதுக்கு ஏன் 2000 அல்ல 2002 சொல்றேன் என்று சொன்னா இந்த 2002ல உதாரணமாக இங்க டென்மார்க்ல இங்கத்திய தொழிற்சந்தைகள் அல்லது இந்த சமூக நல திட்டங்கள் இங்க சமூக நல திட்ட அரசுகள் தான் இப்ப இந்த நோர்டிக் கண்ட்ரி என்று சொல்லப்படுற இந்த வட பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல பிரபல்யமானது. இந்த சமூக நல திட்டங்களுக்கு எதிராக அந்த சமூக நல திட்டங்களை குறுக்குவதற்காக ஒரு முதலாளித்துவ தொழிற்சந்தை இங்க இறங்குது. அப்ப அந்த முதலாளித்துவ தொழிற்சந்தையில உதாரணமாக இங்க அதை பிளெக்ஸ் செக்யூரிட்டி என்று சொல்லுவோம். அதாவது நிரந்தர வேலை இல்லாம 3 வருஷம் இல்ல 2 வருஷம் 4 வருஷம் ஒரு ஒப்பந்தத்துல ஆக்களை எடுக்கிறது. அந்த 3 வருஷம் 4 வருஷம் ஒப்பந்தத்துல தான் ஆக்களை எடுத்து செய்விப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கணனி எழுதுகள் எல்லாம் இந்த தொழிலே இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அதுகள் எல்லாம் கொண்டு இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மெஷின்களின் வேகத்துல இவர்கள் இயங்குவோம். அந்த மெஷின்களோட சேர்ந்து இவர்கள் தங்களோட வேலைகளை செய்து கொண்டு போகணும். அதுக்கு அடுத்து இன்னும் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் இப்ப 2020ல இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த தொற்று நோய் இந்த விஷயம் உலகத்தையே பிரட்டி போட்டுடுது. அப்ப உலக சமூகத்திலே உள்ள தொழிற்சந்தைகள்லையும் பயங்கர மாற்றம் வந்துடுது இல்லையோ. 2020 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா பீரியட் அந்த காலகட்டம் ஒரு தரம் வெளியில போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வேலை இடங்கள் கூட மூடப்பட்டன, பல விடயங்கள் மூடப்பட்டது. ஆனா அங்க இன்னொரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது. அந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது. நீங்க வீட்டுல இருந்து ஆன்லைன்ல வேலை செய்யலாம். அந்த வீட்டுல இருந்து உங்களோட வேலைகளை அந்த கம்ப்யூட்டர் அந்த நெட்டுக்கு ஊடாக நீங்க செய்து அனுப்புங்க, இங்க ஆபீஸுக்கு வர தேவை. அது இப்ப கிட்டத்தட்ட பல நாடுகள்ல அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த ஆன்லைன்ல இருந்து வேலை செய்யறது சொல்றது மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையாக வந்துட்டு. இந்த ஆன்லைன்ல வேலை செய்வர்கள் இப்ப உதாரணமா நாங்கள் எல்லாம் இங்க வைத்தியசாலைகள்ல வேலை செய்யும் போது எங்கட காலகட்டத்துல 8 மணித்தியாலம் வேலை செய்து பின்னேரம் 4 மணி வேலை முடிஞ்சது என்று சொன்னா அதோடய நாங்க தொழிலை மறந்து வீட்டை எங்கட பிரைவேட் வாழ்க்கையை எங்கட சொந்த வாழ்க்கைய பிள்ளையோடையோ பெண்சாதியோடையோ கதைச்சோ சமைச்சோ சாப்பிட்டோ எங்கட வேலையை பார்க்கலாம் இல்லையோ. ஆனா இந்திய தற்காலத்துல உள்ள பிள்ளைகளை பொறுத்தவரையில் இப்ப எங்கட மகள் எங்கட பிள்ளைகளை கூட நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த ஆன்லைன் என்ற ஒன்று வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த கம்பெனிகள் கூடுதலாக இவர்களுக்கு பெரிய வேலைகளை கொடுக்கிறார்கள், இது வளத்தையும் செய்து முடிக்கணும் என்று. அப்ப அந்த இதுல இந்த பிள்ளைகளுக்கு எப்ப ஓய்வெடுக்கிறது, எப்ப தங்கட வேலை நிக்குது, எந்த நேரத்துல அது முடியுதுன்ற சிந்தனையே இல்லை. அவர்கள் அநேகமானவர்கள் இரவு 10 மணி 11 மணி மட்டும் கூட வேலை செய்கிறார்கள் இல்லையோ. அப்ப கிட்டத்தட்ட இப்ப அந்த வேலை செய்கிற டைம் என்று சொல்ற இப்ப 16 மணித்தியாலம் 18 மணித்தியாலம் என்று சொல்லி கூட எல்லாரும் பரவலா இல்ல, பல இடங்களில் அது நடக்கிறத நாங்க இங்க பாக்குறோம் இல்லையா. அப்ப இந்த வேலை களம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு கணனிகள் இருந்ததால கன வேலைகள் சுகமாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம்.
அது ஒரு பக்கத்துல அந்த நன்மையும் இங்க நடந்திருக்கு. மற்ற பக்கத்துல வந்து இந்த கணனி என்று சொல்லப்படுற விஷயம் வந்து பல இளம் பிள்ளைகளை வந்து ஓய்வெடுக்க முடியாத, ஓய்வெடுத்து அமைதியா இருக்க முடியாமல் எந்த நேரமே அந்த மெஷினாக மாற வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கு. இப்ப இங்கே தென்னாக்க பொறுத்தவரையில இங்க வந்து அரசாங்கத்திலேயே வந்து கதைக்கப்படுறது என்னன்னு சொன்னா இந்த வேலை பழுவை எப்படி குறைக்கிறது. ஏன்னா இந்த கூடுதலான காலகட்டத்திலே இந்த இளம் பிள்ளைகள் வந்து வேலை செய்யும் போது அவர்களுக்கு வந்து மனம் வந்து அல்லது மூளை வந்து ஓய்வடைகிறது கிடையாது. அவை மூளைக்கு வந்து அமைதி கிடைக்கிறது கிடையாது. எந்த நேரமே சூடேறின நிலையில தான் அந்த மூளை வந்து இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஒன்லைன் என்று சொல்லப்படுற இந்த தொழில்துறையில வந்து ஒரு ஆள் செய்து முடிச்சாதான் அங்கால அடுத்தவர் தொடரலாம். ஒரு ஆள் வந்து தனக்குரிய வேலை என்று மாத்திரம் செய்து போட்டு இருக்க இயலாது இல்லையா? நாளைக்கு காலையில செய்வோம் அல்ல அடுத்த நாள் செய்ய வேண்டி இருக்க இயலாதுன்னு இவர் செய்து முடிச்சு அதை கொடுத்தாதான் அவர் அங்கால அடுத்த மற்ற ஆபீசர் வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம் இல்லையா? அப்ப இந்த விடயங்கள் இருக்கிறதால இங்க வந்து கூடுதலாக தொழில் இடங்கள்ல வந்து நோய்க்குரிய காரணத்தை காட்டி லீவ் எடுக்கிறது கூடுதலாக இருக்கு. வேலைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நிரந்தரமாக ஒவ்வொரு வர்றதோ அல்லது வீட்டில இருந்து வேலை செய்தாலும் அந்த வீட்டில இருந்து கூட அந்த வேலைகளை ஒழுங்காக கணக்காக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளோ குறைகின்றது. அப்ப அதுல வந்து அந்த உளவியல் அழுத்தங்கள் வந்து அந்த ஓய்வு நேரம் கூடி அந்த அழுத்தங்கள் வந்து இங்க வந்து மிக மிக கூடுதலாக இருக்கின்றது. இப்ப பழைய கால தொழிற்சந்தையை பொறுத்தவரையில வந்து இங்க வந்து 8 மணித்தியாலமாக ஒரு நாளை பிரிச்சு வச்சிருந்தார்கள். இப்ப 24 மணித்தியாலத்தை 8 மணித்தியாலமாக 3 தளமாக பிரிச்சு வச்சிருந்தார்கள். அதுல உதாரணமா காலையில 6 மணியோ 7 மணியில இருந்து இப்போ ஒரு ஆள் வந்து வேலைக்கு போறேன். அப்ப அந்த இதுல இருந்து 8 மணித்தியாலம் போட்டால் பின்னர 4 மணி மட்டும் வேலை. அப்ப அந்த 8 மணித்தியாலம் வேலைக்குரிய அல்லது சுறுசுறுப்பாக தொழில் செய்து சம்பளம் எடுக்கிறதுக்காக பாவிக்கப்படுற 8 மணித்தியாலம். அதுக்கு பிறகு வர்ற 8 மணித்தியாலம் வந்து உதாரணமாக ஓய்வு நேரத்துல வந்து பின்னேரம் 4 மணிக்கு பிறகு வந்து வீட்டோட இருக்கிறதோ அல்லது எங்கேயும் பந்தடிக்க போறதோ பொழுதுபோக்குக்கு போறதோ அல்லது டவுனுக்கு போய் ஆக்களோட கதைக்கிறோம் இப்படியான 2வது இதுக்கு அந்த 8 மணித்தியாலம் வைத்திருக்கிறார். 3வது 8 மணித்தியாலம் வந்து ஆழமாக தூங்கணும், ஆழமாக நிம்மதியாக படுக்கணும். அப்ப அந்த படுத்தாத்தான் அவர் வந்து திடகாத்திரமான ஆளாக இருப்பது மாத்திரமில்ல தொழிலும் ஒழுங்காக நடக்கும். நல்லது, சிறப்பு. என்றும் உண்மையிலே முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் அதை சுவாரஸ்யமாக பல தாயக விடயங்கள் உட்பட தொழில் விடயங்களிலே பல விடயங்களை கொண்டு வந்து அதை சொல்ல வேண்டிய தேவையான விடயத்தை மிக சுவாரஸ்யமாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். பல நிகழ்ச்சிகள் நீங்கள் அப்படித்தான் அதை கொண்டு வருகின்றீர்கள். அதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றும் நாங்கள் இந்த மருத்துவர் நிகழ்வில் இணைந்திருந்தமையிட்டு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த வருகின்ற வாரமும் இணைந்து கொள்ளுவோம் என்பதை கூறிக்கொண்டு தொடராக உங்கள் பணி இந்த மருத்துவர் நாமுக்கும் இருப்பதையிட்டும் நாங்கள் மகிழ்வடைகின்றோம். பலருடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சொல்லுகின்ற விடயங்கள் தங்களை வந்து சேர்கின்றது என்பதை அறிய தருவது கூட மகிழ்வாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் பொழுது நல்லதா அமைஞ்சிருக்கு. அது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த முறை நாங்கள் சந்திப்போம் மீண்டும். எங்களுடன் இணைந்திருந்தவர் உண்மையிலேயே சிறப்பாக உளவியல் நிபுணர் பல விடயங்களை கூறியிருந்தார். இன்னும் பல விடயங்கள் கதைக்கின்றதுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே ஸ்ரீ கதிராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. வணக்கம்.